கீமோதெரப்பியோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நான் போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போது அந்த சைடு எஃபெக்ட்ஸை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களோட சர்க்கிளில் யாராச்சும் கீமோ பேஷண்ட்ஸ் இருக்காங்க, சஃபர் ஆகுறாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீமோதெரப்பி மெடிசன் அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவான மெடிசன். அதுக்கு வந்து நல்ல செல்ஸ் கெட்ட செல்ஸ் அப்படின்னு எதுவுமே தெரியாது. அது எல்லா செல்ஸையுமே போயிட்டு டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுதான் அதோட வேலையே. ஸோ அப்படி இருக்கிற அந்த கீமோதெரப்பியை நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு எல்லா செல்ஸையும் டேமேஜ் பண்ணுறப்போ நம்ம எப்படிலாம் வந்து ப்ரிவென்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ், சாப்பாட்டு முறைகள், அதிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்காக இப்போது சாப்பாட்டு முறை அப்படின்னு வந்தோடனே சாப்பாடை தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமா, அப்போ சாப்பிடக்கூடாதா, நிறைய சாப்பிடக்கூடாதா, நல்லா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாப்பாடை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஃபிசிக்கலாக ரொம்ப வீக்காக இருப்பீங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடுங்க. பட் ஆஃப்கோர்ஸ் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும் அப்படின்ற மாதிரி எதையுமே நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம்தான். லைக் ஸ்பைஸ் நிறையா சாப்பிடாதீங்க. ஆல்சோ ஹாட்டாக இருக்கிறது நிறையா சாப்பிடாதீங்க. ஈவன் ஒன் டைமில் நிறையா மீல்ஸ் சாப்பிடாதீங்க. உங்களோட மீல்ஸை வந்துட்டு 5 times 4 times 6 timesன்னு பிரிச்சுக்கோங்க. காலையில் 9 o'clock 8 o'clock சாப்பிட்றீங்களா, அப்புறம் 11 o'clock சாப்பிடுங்க, அப்புறம் 2 o'clock சாப்பிடுங்க, அப்புறம் 5 or 6 சாப்பிடுங்க, அப்புறம் 8 or 9 சாப்பிடுங்க. அப்படி வந்து உங்களுக்கு சின்ன சின்ன மீலாக பிரிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஆப்வியஸ்லி கீமோதெரப்பி போய் உங்களோட இன்டெஸ்டைன், அதாவது உங்களோட குடலில் இருக்கிற எல்லா செல்ஸையும் போய் டேமேஜ் பண்ணும். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு பாதிக்கப்படும். ஸோ அப்படி டைஜஸ்டிவ் சிஸ்டம் பாதிக்கப்படும் போது உங்களால் நிறைய சாப்பாடு சாப்பிட்றது வந்துட்டு அது வந்து செரிமானம் பண்ணாது. ஸோ செரிமானம் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வாமிட்டிங் பிரச்சனை வந்துட்டு அளவுக்கு அதிகமாக வரும். ஸோ செகண்ட் திங், கிளாத்ஸில் என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. பியூர் அண்ட் பியூர் காட்டன் கிளாத்ஸ் வியர் பண்ணுங்கள். பிகாஸ் கீமோதெரப்பி இஸ் ஆல்மோஸ்ட் உங்களோட உடம்புக்குள்ளே போயிட்டு அது ரொம்ப ஹீட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்றனால நீங்கள் காட்டன் கிளாத்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதை நான் வந்துட்டு டேம் ஷுவராக சொல்கிறேன். நான் வந்து ஒரு 7 to 8 செட் காட்டன் கிளாத்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதை போடுறப்பையும் நார்மலாக வேறு கிளாத்தில் நான் போடுறப்பையும் என்னால் நிறையா டிஃப்ரென்ஸ் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வியர் காட்டன் கிளாத்ஸ். ஈவன் நீங்கள் கீமோதெரப்பி போகிறப்ப மட்டும் இல்லை, போயிட்டு நீங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கும் போதும் நீங்கள் காட்டன் கிளாத்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ தேர்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்பை நீங்கள் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஹைட்ரேட்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், கண்டிப்பாக plenty ஆஃப் வாட்டர் குடிக்கணும். எஸ், நீங்கள் எப்போ எப்படி வேணாலும் இருந்துருக்கலாம். ஆனால் இந்த கீமோதெரப்பி எடுத்துகிட்டு இருக்கப்போ நீங்கள் அட்லீஸ்ட் உங்களோட 3 liter அப்படின்ற ஒரு கணக்குக்கு நீங்கள் வாட்டர் குடிச்சிட்டு தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களோட உடம்புக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டு ஹைட்ரேஷன் தேவைப்படும். இது போக நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா நான் டெய்லியும் இளநீ குடித்தேங்க. ஆமாம், ஸோ இளநீ நான் டெய்லியும் குடித்தேன். அது வந்து என்னைய ஒரு 100% ஆஃப் ஹீட்லேருந்து 60% வந்து காப்பாற்றிடுச்சு. ரொம்ப அஃபோர்டபுளான சொல்யூஷன். கீமோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த இளநியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நொங்கும் சாப்பிட்லாம் நீங்கள். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சன்லைட்லேருந்து எக்ஸ்போஸ் ஆகாமல் இருங்க. பிகாஸ் சன்லைட் எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா உங்கள் பாடி ஆட்டோமேட்டிக்காக பயங்கரமாக இச்சினஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்துட்டு சன்லைட்டை எக்ஸ்போஸ் ஆகுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு பாடி வந்து டக்குன்னு வந்து டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் சன்லைட்லேருந்து எக்ஸ்போஸ் ஆகாதீங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், லைக் கீமோ பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு நர்வ் டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 பில்லோ வச்சு உங்களோட லெக்கை எலிவேட்டடாக வச்சு படுத்து பாருங்கள். பிகாஸ் எனக்கு வந்து நியூரோபதி வந்துருந்தப்போ எனக்கு பயங்கர எரிச்சலாக அண்ட் ஆல்சோ வந்து நைட்லாம் என்னால் தூங்க முடியாமல் இருந்துச்சு. பட் நான் வந்து ஜஸ்ட் ஒரு காலை வந்து எலிவேட் பண்ணி வைக்கப்போ ஒன்றுமே இல்லை, நர்வ் டேமேஜ் ஆகுது நம்மளுக்கு கீமோ எடுக்கிறனால. ஸோ அந்த பிளட் ஃப்ளோ வந்துட்டு அந்த ஃபுட் வரைக்கும் போகிறதுல வந்துட்டு ஒரு சில இஷ்யூஸ் இருக்கும். நீங்கள் எலிவேட்டடாக வச்சிங்க அப்படின்னா
கொஞ்சம் அந்த பிளட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுறதுக்கு அதுக்கு நம்ம வந்து வேவ் வந்து ஈஸி பண்ணி விட்றோம். ஸோ அப்போ கொஞ்சம் லிட்டில் வந்துட்டு உங்களுக்கு பிளட் வந்து கொஞ்சம் ஃப்ளோ ஆகிறப்ப உங்களுக்கு அந்த எரிச்சலும் அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் வந்துட்டு போயிடும். ஸோ உங்களால் பெட்டராக வந்து நைட்டில் வந்துட்டு தூங்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். நியூரோபதி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, காலையில் எரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரௌடில் போகிறது இல்லைன்னா வெளியே எங்கேயாச்சும் போகிறது இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு போகணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா மாஸ்க் எல்லாம் போட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு கீமோதெரப்பி உள்ளே போகிறப்ப உங்களோட இம்யூன் சிஸ்டம் எல்லாமே வீக் ஆகும். ஸோ நீங்கள் க்ரௌடில் போகிறீங்க இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா கூட உங்களுக்கு சீக்கிரமே இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கோல்டெல்லாம் டக்குன்னு பிடிச்சிரும், அண்ட் ஃபீவர் இதெல்லாமே நம்மளுக்கு டக்குன்னு வந்துடும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு பாடியில் வந்து இம்யூன் கம்மியாக இருக்குது அப்படின்றனால. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்தணும் அப்படின்னா மாஸ்க் வேர் பண்ணுங்கள். இல்லாட்டினா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன், ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கீமோதெரப்பி ஃபஸ்ட்டு சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துடும். ஸோ இது வந்து லாஸ்ட்டு சைக்கிளில் வந்துச்சுன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் ஓவர் கம் பண்ணி வர்றது வந்துட்டு ஓகேவான விஷயம் தான். பட் ஃபஸ்ட் சைக்கிள் செகண்ட் சைக்கிளே வந்து வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த கீமோ சைக்கிள்ஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளை ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னோடைய ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கீமோதெரப்பியை ஸ்கிப் பண்ணாமல் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மோரோவர் சர்ஜரியில் வந்துட்டு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். எஸ், எனக்கு வந்து அது ரொம்பவே வந்துட்டு சர்ஜரியில் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபேஸ் பண்ணது. பட் இதை காட்டிலையும் நிறைய பேர் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் அதை எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மைண்டை நீங்கள் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது தான். எஸ், ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிசிக்கலாக ட்ரபிள் இருக்கப்ப நீங்கள் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக கீமோதெரப்பியை ஓவர் கம் பண்ண முடியும். கீமோதெரப்பி உங்களால் ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் கீமோ எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை கேன்சர் பேஷண்ட் வந்துட்டு கீமோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து வர சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ண முடியாமல் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம்